ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவல் இன்வென்சிபிளுக்கும் சதன் பிரேவுக்குமான மேட்ச் இன்னைக்கு நைட் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு, கிராண்ட் லீக்கு எந்த பிளேயரை ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னிங்ஸ் வைஸ் எந்த பிளேயர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, எந்த பிளேயரை வந்து ரிஸ்கா லீவ் பண்ணி பார்க்கலாம், அதே மாதிரி எந்த பிளேயர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதே மாதிரி இந்த வென்யூ ப்ராக்ரஸ் எந்த மாதிரி போயிருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல கம்ப்ளீட்டா சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட் இதே வீடியோல எந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வென்யூ ப்ராக்ரஸ் எந்த மாதிரி இருந்திருக்குங்கிறத பாருங்க. டோட்டல் மேட்சஸ் 74 மேட்சஸ்ல 32 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வின் பண்ணவங்க 40 பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் ரிசல்ட் இல்லாமவும் ஆயிருக்கு. 150க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 26 மேட்சஸ் ஸ்கோர் ஆயிருக்கு. 150 to 169 18 மேட்சஸ் ஆயிருக்கு. எபோவ் 190 பாத்தீங்கன்னா 21 டைம்ஸும் ஆயிருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எபோவ் ஸ்கோர் வந்து 21 டைம். ஸோ பேட்டினுக்கும் இந்த பிச்சு வந்து சப்போர்ட் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோரா 160 வரைக்கும் இங்க பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த கிரவுண்ட்ல ஹை ஸ்கோரும் பாத்தீங்கன்னா 252 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 44 ரன்ஸ்க்கு ஆல் அவுட்டும் ஆயிருக்கிறாங்க. இப்போ வென்யூல நடந்த 2 மேட்ச் பாத்தீங்கன்னா 2 ஆகஸ்ட் 2024ல என்எஸ்சி பாத்தீங்கன்னா 145க்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்கு. 5 விக்கெட் இறந்திருக்கிறாங்க. அதானா சேஸ் பண்ண முடியாம 126க்கு வந்து இவங்க அவுட் ஆயிட்டாங்க. ஸ்பின் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒர்க் ஆன பட்சத்துல அவங்களால சேஸ் பண்ண முடியல. அதே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓவல் இன்வென்சிபிள் வந்து 23 ஜூலைல வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கமும் பாத்தீங்கன்னா 10 விக்கெட் போயிருக்கு. ரன்னும் பாத்தீங்கன்னா ஸ்கோர் கம்மியா தான் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பின் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் இது ஆகல. ஸோ ஆனா விக்கெட் ஆகுது. அந்த பவர் பிளேல ஒரு விக்கெட் மட்டும் விழுந்திருக்குது. ஆனா இதே லாஸ்ட் இயர் 26 ஆகஸ்ட் 2023 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் பேட்டிலா இருந்திருக்கு. அதே சதன் பிரேவ் 196 அடிச்சிருக்காங்க. எமோ டீம் வந்து பாத்தீங்கன்னா 201க்கு வந்து 3 விக்கெட்ஸ் தான் இழந்து ஆனாலும் சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பின் ஒர்க் ஆகாத பட்சத்துல அதே மாதிரி தான் செகண்ட் மேட்சும் சேஸ் பண்ணிருக்கிறாங்க. இங்க நடந்த கரண்ட் விக்கெட் பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு 16, ஃபேசர்ஸ்க்கு 25 கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னருக்கு 10, செகண்ட் இன்னிங்ஸ்க்கு 6 கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபேஸுக்கு வந்து 13 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸுக்கு ஒரு 12 விக்கெட் கிடைச்சிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சதன் பிரேவோட பாசிபிள் பிளேயிங் 11 வந்து மாத்த மாட்டாங்க. வேணும்னா மேபி ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து இந்த பிச்சு வந்து நல்ல ஃபேஸ் பவுன்ஸ் போடுறவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதனால வேணா மேபி கொண்டு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சேம் அதே பிளேயிங் 11ஓடயே அவங்க வந்து போயிருவாங்க. இப்போ ஓவல் டீம் பாத்தீங்கன்னா ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அவங்க டீம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இடையில வந்து பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிளேயரை. மேபி அந்த ஜான்சனோடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சரி இல்லை. அதுல வேணா இன்னொரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருந்த அமீர் அந்த மாதிரி வேற யாரையாவது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி அதே மாதிரி பண்ணலாம், பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா. இதுக்கான ஹெட் டு ஹெட் மேட்சஸ்ல 3 மேட்சஸ்ல அவங்க ஓவல் டீம் 2 மேட்சஸும் இவங்க 1 மேட்சஸும் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட தான் இந்த 2 டீமும் பிளே பண்றாங்க. இப்போ இந்த ஓவிஎஸ் எஸ்ஓபி மேட்சோடைய நீங்க வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு கண்டிப்பா இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க. ரெண்டாவது இந்த மேட்ச்ல யாருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் எப்படி வரும் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோடைய ஃபர்ஸ்ட் பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு 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 ஆவரேஜ் பேட்டிங் ட்ராக்காக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேசர்ஸ் பவுலருக்கும் சரி ஸ்பின்னர்ஸ்க்கும் சரி போத் இன்னிங்ஸுக்குமே நல்லா சப்போர்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷனான பிச்சு தான் இந்த பிச்சு வந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷன்லேயே 4 பேர் வந்து இருக்கிறாங்க. 4 பேர் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மாறும். இப்போ அலெக்ஸ் டேவிஸ் வந்து இந்த பக்கம் வந்து ஓப்பனிங் பண்ணுவார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டேவிஸ் பொறுத்தவரை 4 மேட்ச் ஒரு சின்னதாவது ஒரு ட்ரீம் டீம் வந்து வந்துடுறாரு. ஸோ அவங்கள எல்லாரும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதையே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இன்னொன்று இவரை ட்ரை பண்ணும் போது 3 பேருமே ஒரே டீமோடைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. சாம்பிளின், ஃபெரேரியா, ஜே காசு இருந்து நீங்கள் ரெண்டாவது யாரை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபெரேரியா இல்லைன்னா காசில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். மேக்ஸிமம் 2 பேர் இந்த விக்கெட் கீப்பர் செக்ஷன்ல இருந்து எடுத்துக்கங்க. ஒருத்தர் ஓப்பனிங்ல வர விக்கெட் கீப்பர், அடுத்து வரவங்க அதுக்கு அடுத்த கேட்டகரியில வர விக்கெட் கீப்பரை ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு வேளை இந்த ஓவல் டீம் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா
கொஞ்சம் அந்த ஒன் டவுனில் வர இப்போ சாம் பில்லிங்ஸ் வந்து ஒன் டவுனில் வராரு அப்படின்னா அவரை கூட நீங்கள் லீவ் பண்ணிவிட்டு ஜே காசையோ ஃபெரேராவையோ ட்ரை பண்ணலாம். மேட்சோடைய ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் தான் இருக்காங்க. ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் யார் இருக்கிறாங்கன்னா சாம் கரன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன் விசி. கிறிஸ் ஜார்டன் வந்து விசியில் இருக்கிறாங்க. சரி, விசியில் இருக்கிறாங்க. சாம் கரன் கேப்டனில் இருக்கிறாங்க. மேபி வில் ஜாக்ஸ் கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா வரதுக்கான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ இதில் யார் ட்ரீம் டீம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கேட்டகரி வைஸ் பார்க்குறப்போ, இப்போ இதில் நம்ம லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான் ஜார்டனுக்கு இது பவுலிங் பிச்சாக இருந்தாலும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு. பேட்டிங் பிச்சாக இருந்துச்சுன்னா பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பவுலிங் பிச்சாக இருந்தால் பாயிண்ட் கூட கொஞ்சம் எடுக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரீம் டீமுக்கு நீங்கள் ஜார்டனை எடுத்துக்கலாம், அதில் எந்த வித இதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா போலார்டு மிடில் ஆர்டரில் வராரு. ஸோ இது ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன் பிச்சும் போது டாப் ஆர்டரில் விக்கெட் போயிட்டுனா போலார்டு பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது போலார்டை பொறுத்தவரை. அதே மாதிரி ஜார்டன் போலார்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரொம்ப ரிஸ்க்காக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா வில் ஜாக், சாம் கரனில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இப்போ அதாவது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இவங்க டீம் ஜார்டன் டீமுக்கு வந்து அதாவது எஸ்ஓபி டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி வின் ஆகிற மாதிரி எடுக்கிறீங்கன்னா இந்த சாம் கரன், வில் ஜாக்ஸில் ரிஸ்க்காக ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரையுமே ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஓவலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் டீம் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு பேரை ட்ரை பண்ணலாம். வில் ஜாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக நல்ல பெருசாக பண்ணுவார். ஆனால் பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணுறாருன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா கொஞ்சம் ரன் கம்மியாயிரும். சாம் கரன் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ட்ரீம் டீம் வந்துருவாங்க மேக்ஸிமம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவங்க பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வில் ஜாக்ஸை மஸ்டாக ட்ரீம் டீமில் எடுத்துக்கலாம். சாம் கரன் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாருன்னா பாயிண்ட்ஸ் நிறைய எடுப்பார், இல்லைனா சின்னதாக ட்ரீம் டீம் ஆனது வந்துடும். ஸோ இந்த 4 பேர் ட்ரீம் டீம் வரதுக்கான ஆப்ஷன் இருக்குது. 5ஆவதாக பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா இந்த ஓவர்டன். இந்த மேட்ச் வந்து 5 ஆல்ரவுண்டர் வருவாங்க, இல்லைனா 4 ஆல்ரவுண்டராது இந்த இதில் வருவாங்க. இப்போ நீங்கள் சாம் கரன், வில் ஜாக்ஸில் ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 4 ஆல்ரவுண்டராது வந்துடுவாங்க. ஸோ இந்த 5 பேரை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த கேட்டகரியில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மேட்ச் இப்போ வென்யூ ப்ராக்ரஸ் வந்து 2 டைப்பாக நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்கோராகவும் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 140 இல்லை 90, 89, 90க்கு லோ ஸ்கோரில் அவுட் ஆகிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னா ஹை ஸ்கோரும் வந்திருக்கு. லாஸ்ட் இயர்லாம் 190 வரைக்கும் இந்த சதர்ன் பிரேவர்ஸ் தான் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து பேட்டிங் பிச்சாக இருக்குது அப்படின்னா ஜேம்ஸ் வின்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல பாயிண்ட் எடுப்பார். இல்லைன்னா ஒரு ட்ரீம் டீம் மட்டும்தான் அவர் வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் மல்லான் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணார்னா கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இல்லைனா ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் அவருக்கு இந்த மேட்சுக்கு இருக்குது. ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அடுத்து இப்போ எடுத்தது ரெண்டுமே சேஃப் பிக்கு தான். ஆனால் இது போக இந்த 3 பேரில் இருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் ஆனது வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் பெட்டர் வந்து இந்த எல் டுப்ளா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சவுத் ஆப்பிரிக்கா T20 இதுன்னு கொஞ்சம் அந்த இது பண்ணியிருக்கிறார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாரு. எல் ஈவெண்ட்ஸுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் எல் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டுப்ளைக்கு அப்புறம் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் ஒரு ரிஸ்க் பிக்கு. இந்த லாம்போனி நீங்கள் ஜிஎலுக்கு ரிஸ்க்காக கொண்டு போங்க, இல்லைனா லீவ் பண்ணிடுங்க இவரை. ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த லூ டுப்ளையோ லார் ஈவெண்ட்ஸில் நீங்கள் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் லூ டுப்ளையை கூட கொடுக்கலாம். இப்போ இது பவுலினுக்கு தான் போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு இதில் வின்ஸை கூட விட்டுட்டு இவங்க இந்த லூ டுப்ளை மலானை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேட்டகரியில் பேட்டினுக்கு சப்போர்ட் மாதிரி இருந்தால் தான் இவர் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வருவார். அடுத்த கேட்டகரி லூ டுப்ளை. ஸோ இந்த இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது.
ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மெலன் வந்துருவார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஃபஸ்ட் கொஞ்சம் நல்லா வருவார், இல்லைனா ஒரு ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான இதாகவும் வருவார். அதுக்கடுத்து வின்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா லூ டுப்ளை, இந்த 3 பேர் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக பவுலிங்க்கு போகுதுன்னா அந்த இடத்துல வின்ஸால் ஸ்கோர் பண்ண முடியாமல் கூட போயிடலாம். 2 பேர் தான் வருவாங்க. ஸோ 2 to 3 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. எந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 38 to 44 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காங்க. அதே இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 12, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 17 விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாங்க. லெஃப்ட் ஆர்மில் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இதில் யார் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணி பார்க்கலாம். இப்போ சாம்பா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்க, அவங்க டீம் போடுறாங்கன்னா இவர் வந்து ஒரு சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனால் ட்ரீம் டீம் ஆப்ஷன் வந்து அவருக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாலும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீம் நியூஸ் பொறுத்தவரை போத் இன்னிங்ஸ்லையுமே அவர் ஒரு ட்ரீம் டீம் ஆனது வந்துடுவார். ஸோ இந்த 2 பேர் ஃபர்ஸ்ட் இது வந்து ட்ரீம் டீமுக்கான ஆப்ஷன் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு வந்து நல்ல இந்த ஃபேசர்ஸுக்கு பவுன்ஸ் பண்ண சப்போர்ட் ஆகும். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அவரை அந்த இடத்துல லீவ் பண்ணிடலாம். ஸ்பென்சர் ஜான்சன் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம், ஆனால் சிவிசி அளவுக்கு பண்ணாதீங்க, அவர் சின்னதாக தான் ட்ரீம் டீம் வருவார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்க, இல்லை அப்படின்னா கூட அவரை லீவ் பண்ணிடலாம் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணலன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் நீங்கள் யாரை எடுக்கலாம், இப்போ சப்போஸ் அவரை நீங்கள் ஜான்சன் எடுக்கலை அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் இந்த சாஃப்டர் இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஈஸி சாய்ஸாக இந்த மேட்ச் பொறுத்தவரை நம்மளுக்கு இவங்க அகில் ஹுசைன், அதாவது சதர்ன் பிரேவ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் அண்ட் டி பிரிக்ஸ் இப்போ 2 பேருமே இந்த டீமில் இருக்கிறாங்க. இப்போ ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் ஆகுது அப்படின்னாலுமே இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் அகில் ஹுசைன் எடுக்கிறீங்கன்னா சிவிசி கொடுத்து எடுங்க செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா, இல்லை நார்மலாக எடுக்கிறீங்கன்னா இந்த 2 பேரையுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் டி பிரிக்ஸை. அப்படி நீங்கள் இந்த 2 பேரை எடுக்கிறீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை டீமில் எடுக்க வேண்டாம், எந்த டீம்லையும் எடுக்க வேண்டாம். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க சதர்ன் பிரேவ் பண்ணால் 2 பேர் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இது மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க சதர்ன் பிரேவ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்கன்னா அகில் ஹுசைனை மட்டும் எடுத்தால் போதும். அந்த இடத்துல நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் வர்றப்போ இந்த சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் புரியலன்னா இன்னொரு ஆட்டை ரிப்பிட்டேஷன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சாம்பா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னா அவர் பெருசாக சிவிசி அளவுக்கு பண்ணலாம், இல்லைனா ட்ரீம் டீம் வந்துருவார். இவரும் ட்ரீம் டீம் ஆனது வந்துருவார். ஜான்சன் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்க, இல்லைனா லீவ் பண்ணிடலாம். ஆர்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு, இந்த மேட்ச் பண்ணுறாருன்னா நல்ல ஒரு பிக்காக இருப்பார், இல்லைனா லீவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சதர்ன் பிரேவ் டீம் வந்து 2 பவுலிங் செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா இவங்க அகில் ஹுசைன் டி பிரிக்ஸ் 2 பேருமே எடுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைனுக்கு சிவிசி ஒரு இதுலையாவது ட்ரை பண்ணி பாருங்க. டி பிரிக்ஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸை நல்லா ஏற்றி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா. அதே இது சதர்ன் பிரேவ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா அகில் ஹுசைனை மட்டும் ட்ரை பண்ணுங்க, டி பிரிக்ஸை லீவ் பண்ணிக்கலாம். ஆனால் டி பிரிக்ஸை நீங்கள் லீவ் பண்ணீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த சாஃப்ட்வேர் வந்து பவுலிங் போட வருவார். அப்போ இவரை நீங்கள் டீமில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த இதில் லைட்டாக சொல்லிடலாம். ட்ரம்ப் பிக்கா மேபி இந்த ஃபெரேரியா வந்து இருக்கலாம், ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் பண்ணுவார், ஒரு உதாரணத்துக்கு சில டைம் பவுலிங் கொடுத்தாங்கன்னா விக்கெட் எடுத்தாருன்னா நம்ம லக்குக்கு பண்ணிடலாம். சாம்பிளின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு விசி அளவுக்கு. ஜாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி பால் பண்ண போகிறாங்க அப்படின்னா கேப்டன் அளவுக்கு விசி அளவுக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு பிளேயராக வேணால் வரலாம், இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுத்து கூட நீங்கள் வேற பிளேயருக்கு மாற்றிக்கலாம். இப்போ சதர்ன் பிரேவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா. சாம் கரன் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாருன்னா சிவிசி அளவுக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பேர்லேருந்து நீங்கள் ரிஸ்க்காக ஒருத்தங்களை நீங்கள் சதர்ன் பிரேவுக்கு சப்போர்ட் பண்ணுற டீமில் எடுத்தால் போதும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜார்டன் வந்து பேட்டிங் பண்ணிட்டு பவுலிங் பண்ண போகிறாரு அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓவர்டன் வந்து போத் இன்னிங்ஸ்லையுமே அவர் ட்ரீம் டீம் வருவார். ஆனால் பார்த்தீங்கன்னா
ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஜார்டனுக்கு பண்றீங்கன்னா இப்போ ஒரு ஜார்டனுக்கு விசி கொடுக்குறீங்க அப்படின்னா சிவிசி கொடுக்குறீங்கன்னா அதே இதில் ஓவர்டன்ல கொடுக்காதீங்க, அது மேக்சிமம் வராமல் கூட போயிடுவாங்க. இது பேட்டிங் பிச்சா தான் இருக்கு அப்படின்னா டேவிட் மலானுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாருன்னா ஒரு இதில் விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பேட்டிங் பிச்சா தான் இருக்குது, ஏன்னா இதில் பேலன்ஸ்டு கண்டிஷன்லையும் அந்த பிச்சானது இருக்குது, ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகுது நல்லா அப்படி இப்படின்னு வருது அப்படின்னா அந்த இடத்துல இவர் ட்ரீம் டீம் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை ஃபெயிலியர் கூட ஆகலாம். ஸோ இவருக்கு வந்து ரிஸ்க் சி ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் தான் இந்த மேட்ச் பொறுத்தவரை ஜேம்ஸ் வின்ஸ். ஸோ அதுக்கு தக்கனமா எடுத்துக்குங்க. பவுலரை பொறுத்தவரை அகில் ஹுசைன் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணலாம். சாம்பாக்கும் அதே கண்டிஷன் தான், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீமில்ஸ் வந்து போத் இன்னிங்ஸுமே நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கும், நம்ம லாஸ்ட் மேட்சும் சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் ட்ரை போட்டாலும் நீங்கள் ஒரு இதில் சிவிசி கொடுக்கணும். அதாவது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பவுலிங்லேயே கொடுக்குறீங்கன்னா அகில் ஹுசைனுக்கு கொடுக்குறீங்கன்னா அடுத்து டீமில்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை சாம்பாக்கு இப்போ கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கமும். இப்போ என்ன விஷயம்னா விக்கெட் ஃபால் நிறைய இருக்குது இந்த மேட்சை பொறுத்தவரை. பேட்டிங் பிச்சில் மட்டும்தான் விக்கெட் கம்மியாக விழுந்திருக்கு வழியே, பேலன்ஸ்டா பிச்சில் ரெண்டு பக்கமும் விக்கெட் விழுது. ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பா டீமில்ஸுக்கும் ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயர் வந்து கேட்டகரி வைஸ் ஒவ்வொருத்தங்க வராங்க, அவங்கள நம்ம சொன்ன பிளேயர்ஸில் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ விக்கெட் கீப்பரில் ஃபெரேரியா அவங்க இதில் ட்ரை பண்ணலாம், இந்த பவுலரில் ஸ்பென்சர் ஜான்சனை செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம், சாஃப்டரை செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணலாம், இந்த ரெண்டு பேரில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம், இந்த லூடுப்ளே இவங்களை ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து வின்ஸை கூட அவுட் ஆயிடுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுலிங் கண்டிஷனில் லூடுப்ளே கொண்டு போகலாம். ஆனால் இவர் வந்து லோவில் 50க்கு பிலோ இருக்காரான்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஃபெரேரியா, ஏன்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது, ஒருவேளை பவுலிங் கொடுத்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஜார்டன் காஸ் இவங்கெல்லாம் லோ பர்சன்ட்ல தான் இருக்காங்க. ஸோ ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் உள்ள லோ பர்சன்டேஜை ட்ரை பண்ணுங்கள். 50க்கு கீழே குறைஞ்சது பவுலிங் பிச்சுனா ஒரு 4 பேர் ட்ரை பண்ணி பாருங்க, பேட்டிங் பிச்சுனா 2 to 3 பேர் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.